ஹலோ வணக்கம் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபி அவங்களுடைய ஐபிஎல் 2025 ப்ராக்டிஸ் செஷன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் இன்டென்சிட்டியில் போயிட்டு இருக்காங்க. அந்த ஸ்குவாடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய சீசனுக்காக கியர் அப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஃபைன் ட்யூனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே இப்போ நடந்துட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கீ ஹைலைட்ஸ் ஆஃப் த செஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி 5 இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷனை ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன இடத்துல அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுடைய தானே தலைவன் லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட ப்ராக்டிஸ் கேம்பில் இணைகிறதுக்கு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவர் இணைஞ்சிருவாரு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஸ்டோரியை அவரே அவருடைய இன்ஸ்டா ஃபீட்டில் போட்டிருந்தாரு. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் வந்ததுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷன் இன்னுமே களை கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் அவர் வந்து மேக்ஸ்வெலோட இடத்துல ஆடணும், ப்ளஸ் இப்போ பெரிய ஃபார்மில் இல்லை, அவரை ஃபார்மில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இங்கே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய லெவலில் இருக்கும். இப்போ அந்த கீ ஹைலைட்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு 5 விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டேவிட் படிக்கல் அண்ட் ரஜத் படிட்டருக்கு பவர் ஹிட்டிங் அண்ட் ஸ்ட்ரோக் பிளேயில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ரஜத் படிட்டர் வந்து ஒரு ஸ்பின் பேஷர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக் பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே நேரம் பவர் ஹிட்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரஜத் படிட்டருக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா ரஜத் படிட்டர் ஸ்பின் பேஷர் அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்குமே இருந்தார். 20th ஓவர் வரைக்கும் நின்று ஆடின மாதிரி நிறைய மேட்சஸில் இருந்தது. ஸோ அப்போ கரெக்டாக ஆக்சலரேட் பண்ணணும் அப்படின்னா பவர் ஹிட்டிங் ரொம்ப வேணும். ஸோ அதே நேரம் டேவிட் படிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பேக்கப் மாதிரியான ரோலில் தான் இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு டேவிட் படிக்கலுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரியான பவர் ஹிட்டிங் அண்ட் ஸ்ட்ரோக் பிளே ரொம்ப நீட் இருக்குது. ஆர்சிபிக்காக டேவிட் படிக்கல் பிரைமரி மெம்பராக 11 ஆடி நிறைய மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அது டேவிட் படிக்கல் ஆர்சிபிக்குள்ள அடாப்ட் பண்ணுறது. ஸோ அதனால் அவங்களோட பவர் ஹிட்டிங் அண்ட் ஸ்ட்ரோக் பிளேயில் பெரிய லெவலில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ரொமாரியோ ஷெஃபர்ட் அண்ட் டிம் டேவிடுக்கு நல்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஃபினிஷிங்கோட பேட்டிங் ப்ராக்டிஸ் ப்ளஸ் வந்துட்டு மிடில் ஆர்டரோட பேட்டிங் ப்ராக்டிஸை கொடுக்கறதுக்காக ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் அப் த ஆர்டரில் வந்து 2 பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் 11th இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிம் டேவிடே பார்த்தீங்கன்னா எம்ஐயில் இருக்கும்போது ஒரு டெசிக்னேட்டட் பிரைமரி ஃபினிஷர் அப்படிங்கிறதையும் தாண்டி அவரோட ரோல் வந்து ஸ்வாப் ஆகிட்டே தான் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவரோட டொமஸ்டிக்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஸ்வாப் ஆகிருக்கிறாரு. ஸோ சப்போஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ரொமாரியோ ஷெஃபர்ட் டிம் டேவிட் 2 பேருமே மிடில் ஆர்டர்லையும் வந்து எக்ஸ்ப்ளோசிவாக ஆடணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க. ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் துஷாரா 2 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக வந்து அவங்களோட ஸ்விங் அண்ட் டெத் பவுலிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக பர்ஃபெக்டிங் தேர் ஸ்விங் அண்ட் டெத் பவுலிங் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நுவன் துஷாராவோட ஸ்லிங்கி ஆக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணிகளுக்கு இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பெரிய லெவலில் சிம்ம சொப்பனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயர் அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹையில் இருப்பார்னு எதிர்பார்த்து எம்ஐயில் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவரை போட்டு பொழந்து விட்டாங்க. கடைசியாக ஐபிஎல் சீசன் முடியும் போது நுவன் துஷாரா வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஹையில் முடிச்சாரு. ஸோ அதே நேரம் இந்த தடவை புவி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்விங் பவரும் உள்ளே இணைஞ்சிருக்கும் போது நுவன் துஷாராக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி புவியை நுவன் துஷாராவை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இதை தான் நம்ம பெரிய லெவலில் எதிர்பார்க்குறோம். இந்த விஷயம் தான் நடக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜித்தேஷ் சர்மா அண்ட் மோஹித் ராத்தே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு வந்துட்டு விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத ஷார்ப்பனிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் மோஹித் ராத்தேக்கு வந்து அக்ரெசிவ் ஃபினிஷிங் வருதா அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மோஹித் ராத்தேவும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட பிரைமரி சைடில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஜித்தேஷ் சர்மா ஆல்ரெடி வந்துட்டு நேற்றே அவருடைய பேட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது, ஃபினிஷிங்கில் அக்ரெசிவாக அவரால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஈஸியாக வந்து அந்த இடத்துல காமிச்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விக்கெட் கீப்பிங் ஸ்கில்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறத உண்மை. ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல அதை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குர்னல் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா ஸ்பின்னர்ஸ் டெஸ்டிங் தேர் வேரியேஷன்ஸ் அண்ட் ட்ரானிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேர்னிங் பிச்சஸில் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால் குர்னல் பாண்டியா சுயாஷ் சர்மா இவங்க தான் வந்து நம்ம ஆர்சிபியோட பிரைமரி ஸ்பின்னர்ஸு. ஸோ அவங்களுடைய வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குது டேர்னிங் ட்ராக்ஸில் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்கு ஓரலாக போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற பிளேயர்ஸ்க்கு அவங்க வந்து பவுல் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம் வந்துட்டு அவங்களை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சைடில் இருக்கிற நம்மளுடைய ஸ்கிப்பர் ரஜத் படிட்டருக்கே பவுலிங் பண்ண விடலாம். ஏன்னா அவர் வந்து ஸ்பின் பேஷர் அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் அதே நேரம் ஆர்சிபியோட அல்டிமேட் கோலே என்ன அப்படின்னா அவங்களுடைய மெய்டன் ஐபிஎல் ட்ராஃபியை வந்து சேஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டெய்லியும் 5 அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க ப்ராக்டிஸ் செஷனே ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த 5 செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் எந்த செஷனுக்கு ரெகுலராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். என்னோட ஒப்பீனியனில் நான் இன்னைக்கு செஷனில் புவி அண்ட் துஷாராவோட அந்த ஒரு செஷனுக்கு வெயிட் பண்ணுறேன். உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.